நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? உங்களுக்குள்ள இருக்கிற மனிதாபிமானம் இறந்து போயிடுச்சா என்ன? அக்கா, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எப்படி ஒரு சின்ன குழந்தைய கொல்லணும்னு முடிவு பண்ண இன்னும் இந்த உலகத்துக்கு வரவே இல்ல. எங்க போச்சு உன்னோட அந்த மனிதாபிமானம், உன்னோட நல்ல மனசு? நீ ஏன் இப்படி பேசுற? அதுவும் வயித்துல இருக்கிற சின்ன குழந்தைய. மலதி, நீ என்னோட குழந்தை தானே, உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். அப்போ உன் குழந்தையோட உயிரை பறிச்சுட்டு அத எனக்கு கொடுக்க போறியா? மாமா, எனக்கு தெரியும் அக்கா அக்கா பேசுறது ரொம்ப தப்புன்னு. அவ ஏதோ இமோஷனல் இருக்கா மாமா, அதனால இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. ஆனா நீங்களும். மலதி, இங்க பாரு, இப்போதைக்கு எங்க எல்லாருக்கும் நீதான் முக்கியம். இந்த விஷயத்தில் எங்களால காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. ஜீவிதா, நான் டாக்டர் மேராக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறேன். சரிங்க. நம்ம கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த விஷயத்துல நம்ம லேட் பண்ண கூடாது. தயவு செஞ்சு இப்படி பேசுறத முதல்ல நிறுத்து. அக்கா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பைத்தியக்காரத்தனம் இது? மலதி, நான் சொல்றது கேளுங்க. நான் உங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பாடுபட மாட்டேன். கண்டிப்பா பாடுபட மாட்டேன். நான் சொல்றது நீங்க. மலதி, அக்கா, நீ அப்படி செய்ய கூடாது. சொல்றது கேளு. மலதி, ஒண்ணு இல்ல, நீ உட்கார். உட்கார். அக்கா, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. மாலதி, நீ மாலதி பக்கத்துல இரு, நான் அவனை பார்த்துட்டு வரேன். மாலதி, விஸ்வா, மாலதி உள்ளே இருக்கா? ஆமா, அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. வந்து அண்ணியும் மாலதியும் பேசிக்கிட்டு இருக்காங்களா? என்ன பேசுறாங்க? ஒருவேளை அவ ரிஷிகேஷ் போகணும்னு அடம் பிடிக்கலையே. ஏன் கேக்குறேன்னா, ரிஷிகேஷ் போகணும்னு என்கிட்ட அடம் பிடிச்சா. ஆனா அவளை எப்படி இந்த நிலைமையில ரிஷிகேஷ் கூட்டிட்டு போக முடியும்? அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றா. இங்க பாரு விஸ்வா, நான் உனக்கு எல்லாத்தையும் சரியா புரிய வைக்கிறேன். வா. அண்ணா, வாடான்னு சொன்னேன். வா. நீ இப்படி ஒரு பாவம் பண்ண எப்படி துணிஞ்சது எனக்கு புரியவே மாட்டேங்குதுக்கா. மலதி, மலதி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இப்ப நீ படுத்து தூங்கு. மத்ததுல நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இல்லக்கா, ப்ளீஸ். அக்கா, எனக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சப்ப கூட எனக்கு இந்த மாதிரி அதிர்ச்சி வந்ததே இல்லக்கா. என்னால இத காதல கேட்டதுக்கு அப்புறம் கூட நம்பவே முடியலக்கா. உன்னால எப்படி இந்த மாதிரி விஷயம்? மலதி, நான் என்னைக்கு உன்னையும் குழந்தையும் பிரிச்சு பார்த்ததே கிடையாது. ஆனா நான் நிறைய வாழ்ந்துட்டேன்க்கா. நான் நிறைய வாழ்ந்துட்டேன்க்கா. அக்கா, இன்னும் ஒரு வருஷம் இருக்குக்கா. அக்கா, 51,900 days கூட வாழ்ந்திருக்கேன். வாழ்ந்த ஒவ்வொரு செகண்டும் நம்ம சந்தோஷமா வாழ்ந்திருக்கோம்க்கா. அது போதாதா? ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமா அனுபவிச்சிருக்கோம். அக்கா, சில பேருக்கு இந்த வாய்ப்பு கூட கிடைக்காதுக்கா. ஆனா எனக்கு இந்த அளவுக்கு நடந்திருக்கேன். அது போதும்க்கா. ஆனா நீ குழந்தைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்னும் அவ பொறுக்கவே இல்லக்கா. இந்த உலகத்தோட அழகா அவ இன்னும் வெளியே வந்து பார்க்க கூட இல்லக்கா. அதுக்குள்ள உள்ள இருக்கிற உயிர் வெளியே வரணும்னு நினைக்கும் போது அதை நீ தடுத்து என்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரிக்காக அதோட உயிரை கொல்ல பாக்குறேக்கா. உடனே எப்படி அதெல்லாம் முடியுது? என்ன நடந்தாலும் சரிக்கா. நான் உன்னை கண்டிப்பா அப்படி பண்ண விட மாட்டேன். நான் அப்படி பண்ண விட மாட்டேன். அண்ணா மலதி, நம்ம கிட்ட வேற எந்த வழியுமே இல்ல. வழி இருக்கு. சுந்தர், இவ்ளோ சத்தமா மாலதி பேசிட்டு இருக்களா? அதுவும் ஜீவிதா ரூம்ல இருந்து என்ன நடக்குதுங்க? நான் போய் பார்த்துட்டு வரேன். அண்ணி, வேண்டாம், விடுங்களேன். ரெண்டு அக்கா தங்கச்சிங்க ஏதாவது பேசிக்கிறாங்க, அவங்க ஏதாவது பேசிக்கிட்டோம். ஏன் உங்க சண்டை போட்டுக்கிறாங்க? அதுவும் இந்த நேரத்துலயா? மாலத்தியோட உடம்பு ரொம்ப மோசமா இருக்கே. அக்கா, என்னோட வாழ்க்கை அது முடிய போது. அது வரைக்கும் என்ன சந்தோஷமா வாழ விட. என் மனசை கஷ்டப்படுத்தாத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்.
கையெடுத்து கும்பிடுறேன்க்கா ப்ளீஸ். மாலதி ப்ளீஸ், நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ மாலதி. உனக்கு என்ன காச்சு? நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். சரி விடு, குழந்தையோட உயிரை அழிச்சிட்டு ஏன் உயிரை காப்பாத்துவ? ஆனா அதுக்கப்புறம் என்னால வாழ முடியும் நினைக்கிறியாக்கா? என் உயிரையும் நான் அந்த குழந்தை கூடவே அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் நான் வாழ்ந்தாலும் உணர்ச்சி இல்லாத ஜடமா தான் இருப்பேன். அக்கா, நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? சரி சரி, என்னை விட உன்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னோட குழந்தையோட உயிரை பறிச்சுட்டு உன்னால நிம்மதியா வாழ முடியுமா? முடியாது, வாழ முடியாதுக்கா. உன்னால நீ செத்து போயிடுவ. சரி மாமா, மாமாவை பத்தி யோசிச்சு பாத்தியா? டே பொண்ணுல இருந்தவர் அப்பாவுக்கு போற சந்தோஷத்துல இருக்காருக்கா. எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு. அவரோட சந்தோஷத்தை பத்தி நீ யோசிக்கவே இல்லையா? அவரை பத்தி கவலையே படலையா? அப்புறம் தாத்தா அவரு கொழுந்தது ஆக போறாருக்கா. அந்த சந்தோஷத்துல அவர் மெதந்துட்டு இருக்காருக்கா. அப்புறம் வசந்தி ஆண்டி அவங்க பாட்டியாக போறாங்க. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கக்கா. ஆனா நீ ஒரு உயிருக்காக இத்தனை பேரோட சந்தோஷத்தையும் மண்ணோட புதைக்க நினைக்கிற. எப்படிக்கா உன்னால முடியுது? எப்படி முடியுது? எனக்கு பதில் சொல்லுக்கா, பதில் சொல்லு. என்ன விஷயம்னா, நீங்க என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? விஸ்வா, இங்க பார். மாலதியோட சுச்சுவேஷன் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்புறம் இதுவும் தெரிஞ்சிருக்கோம். மாலதியோட உயிரை காப்பாற்றணும்னா நமக்கு பெர்ஃபெக்ட் டோனர் ஒருத்தர் கிடைக்கணும். அப்படி ஒருத்தர் கிடைச்சிருக்காங்க. இட்ஸ் ரியலி குட் நியூஸ். யாரு? ஜீவிதா. ஆமா விஸ்வா, இப்போதைக்கு மாலதி உயிரை அவளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருத்தரை காப்பாற்றுற முயற்சியில நீங்க இன்னொருத்தரை இழக்க போறீங்க. ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோக்கா. உன் தங்கச்சியா இருந்துகிட்டு உன்னை இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ண விட மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி. அதுக்கு முன்னாடி என்ன நானே அழிச்சுக்குவேன். மாலதி, என்ன யாராலையும் தடுக்க முடியாது, பொன்னாலையும் தடுக்க முடியாது. இந்த கேன்சர் என்ன சாகடிக்கிறது? அதுக்கு முன்னாடி என்ன நானே அழிச்சுக்குவேன். அப்படி பண்ணா குறைஞ்சது இந்த குழந்தையாவது உலகத்துக்கு வரும்ல. நான் குழந்தையோட வழியில கல்லா இருக்க விரும்பல. ஒரு அம்மாவா நீ உன் கடமையை நிறைவேற்றியோ இல்லையோ, ஆனா நான் ஒரு சித்தியா என் கடமையை நிறைவேற்றியே தீர்வேன். மாலதியை காப்பாத்துறதுக்காக ஜீவிதா எவ்வளவு தூரம் வேணாலும் போவா. நானும் இந்த முடிவை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன். ஆனா நான் இவ்ளோ பெரிய சாக்ரிஃபைஸ். அண்ணி பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தைக்கு ஷாப்பிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப போய் இப்படி ஒரு முடிவை. போதுண்டா விஸ்வா, நீயும் பேசி பேசி என்னை கஷ்டப்படுத்திடாத. நானும் முடிவெடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஒருவேளை மாலதியை காப்பாற்ற வேற ஒரு வழி இருந்தா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டேன். அக்கா, நான் உண்மையா தான் சொல்றேன். இந்த விஷயத்தை மறந்துடு. சரி, நான் இன்னையில இருந்து ஒழுங்கா சாப்பிடுறதையும் விட்டுறேன். இந்த மூச்சு தன்னால நின்னாதான் உனக்கு புரியும்க்கா. உன்னை நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ண விட மாட்டேன். மாலதி, போதும். நான் எந்த தப்பு பண்ணல. இவ்வளவு நேரம் நீ பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டேன். இப்போ நான் சொல்றத நீ கேளு ப்ளீஸ். ஒரே ஒரு வாட்டி நிதானமா சொல்றத கேளு. என்ன நிதானமா யோசிச்சு பார்க்க சொல்றக்கா?
ப்ளீஸ் மாலதி, இப்ப நான் சொல்றது நீ தான் நம்ம கேளு. உனக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல சுனாமி வந்ததில்ல, பல கிராமங்கள் அதுல முழுகிடுச்சு. அப்ப நடந்த கதை தான் அது. அந்த சுனாமில இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு அம்மா அவங்க 2 குழந்தைங்களோட ஒரு உயரமான மரத்து மேல ஏறி அதோட கிளையில உட்காந்தாங்க. கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த மரத்தோட கிளை ரொம்ப வீக்கா இருந்தது. எப்ப வேணாலும் அது உடைஞ்சு போயிடும். அம்மாவோ இல்ல 2 குழந்தைங்கள ஒருத்தரும் நிச்சயமா கீழே இறங்கியேதான் ஆகணும். கீழே ஒரே தண்ணி. அப்போ அந்த அம்மாவோட மனசுல என்ன தோணுச்சு தெரியுமா? அந்த அம்மா அவங்களோட குழந்தைங்களை பத்திரப்படுத்திட்டு அவங்க கீழே இறங்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை அவங்க கீழே இறங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைங்க பசி பட்னியால வாடுன்னு நினைச்சாங்க. ஆனா யாராவது ஒருத்தர் இறங்கிதானே ஆகணும். அந்த நேரத்துல அந்த அம்மாவோட நிலைமை என்னவோ அதே நிலைமையில தான் இப்ப நானும் இருக்கேன். என்னோட 2 குழந்தைங்கள்ல ஒருத்தரை தான் இப்ப காப்பாத்த முடியும். அவங்க அம்மா அந்த 2 குழந்தைங்கள்ல யாரு நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ, யாரு நல்ல பலமா இருந்தாங்களோ அந்த குழந்தை கீழே இறக்கிட்டாங்க. அது எந்த நம்பிக்கையில தெரியுமா? எப்படி அந்த குழந்தை தான் உயிருக்காக போராடும்னு. அப்புறம் கடவுளை வேண்டிக்கிட்டாங்க, என் குழந்தைய தண்ணியில தவற விட்டுறாதீங்கன்னு. அவன் நீந்தி வருவான், அவன் போராடுவான், அவன் உயிருக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு அவங்க மனசார கடவுளை வேண்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு நானும் அப்படித்தான் பண்ண போறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் எனக்காவது என்னால இன்னொரு குழந்தை பெத்துக்க முடியும். ஆனா மலதி, நான் சொல்றத நீ நல்லா புரிஞ்சுக்கோ. ஆனா நீ போயிட்டனா உன்னால திரும்பி வரவே முடியாது. இல்ல மலதி, இல்ல, நீ எதுவும் பேசாத. ஏன்னா என்னோட டிசிஷன் கண்டிப்பா மாறி போறது இல்ல. மலதி ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேன்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. மலதி, எனக்கு அப்படி தோணலப்பா. ரிஷிகேஷ்க்கு இவ விஷயத்த சொன்ன மாதிரியே தோணல. நம்ம ஜீவிதா கிட்ட சொல்ல சொன்னமே. ஒருவேளை இதை சொல்லி அங்க இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைச்சிருப்பாளோ என்னவோ. ஆனா அப்பா இதை எத்தனை நாளைக்கு தான் மறைச்சு வைக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிதானே ஆகணும். ஷாலினிமா, அவங்களுக்கு சொல்றது மட்டும் இல்ல, அவங்களை இங்க வரவழைக்கணும். அண்ணி, நான் உங்ககிட்ட விஸ்வா ப்ளீஸ் எதுவும் என்கிட்ட சொல்லாத. எனக்கு தெரியும் உனக்கு எல்லாம் தெரியும்னு. ஆனா அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட எதுவும் நீ தயவு செஞ்சு பேசாத. விஸ்வா, மாலதி பேசிக்கிட்டே என்னோட ரூம்ல படுத்து தூங்கிட்டா. ப்ளீஸ் நீ அவளோட ரூம்ல போய் படுக்க வைக்கிறியா? சரிங்கண்ணே. விஸ்வா, இந்த வீட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு? ராத்திரி மாலத்தியும் ஜீவிதாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் உன் முகத்துல ஏதோ குழப்பம் தெரியுது. என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டீங்களா? என்ன விஷயம்? தாத்தா, நீங்க அண்ணா கிட்ட இதை பத்தி கேளுங்களேன். ஆனா விஸ்வா, வினய் ஜீவிதா கிட்ட என்னன்னு நாங்க கேக்குறது? நாங்கள் 2 பேரும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான்.
நமக்கு இருக்கிற இந்த குறைஞ்ச நேரத்தில் மாலதிக்கு ஒரு நல்ல டோனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக சொல்லணும்னா இப்போதைக்கு கைவசம் ஒருத்தர் இருக்காங்க. இப்போ மாலதி உயிர் தான் நமக்கு முக்கியம் நினைச்சோம்னா அது ஜீவிதா நினைச்சா மட்டும்தான் முடியும். அதுக்கு ஜீவிதா போன் மேரோ தரணும். ஆனா வினய் டாக்டர் என்ன ஒரு சொன்னாரு? நிமிஷம் அத்தை, அதுக்கும் நானே பதில் சொல்றேன். டாக்டர் மெஹ்ரா நம்ம கிட்ட என்ன சொல்லியிருந்தாரு? ஜீவிதாவால போன் மேரோ தர முடியாது, ஏன்னா அவ பிரெக்னெண்டா இருக்கா. ஆனா அதை ஜீவிதா நினைச்சா மாலதியை காப்பாத்திட முடியும். அதுக்கு நம்ம கருவை கலைக்கு சம்மதிக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன? ஆமாங்க அத்தை, ஒருவேளை ஜீவிதா மாலதிக்கு போன் மேரோ தரலன்னா அதோட நம்ம மாலதியை நிரந்தரமா எழுந்துருவோம். மாலதிக்கு ஒரு புது வாழ்க்கையை தரத்துக்காக நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்தோம். எங்க குழந்தையை ஆபாஷன் பண்ண போறோம். எங்க குழந்தையை ஆபாஷன் பண்ண போறோம். வினய், நீ என்ன பேசிட்டு இருக்க? பைத்தியக்காரத்தனமா பேசாத. ஜீவிதாவோட வயித்துல குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு உயிர் இருக்கு. அந்த குழந்தை நம்ம குடும்பத்து வாரிசு. உயிர் இல்லாத பொம்மைன்னு நினைச்சிட்டியா? அத நீ அழிக்கணும்னு நினைக்கிறியே? உங்க 2 பேரால எப்படி இதை யோசிக்க முடிஞ்சது? வினய், இது நடக்காது. கருவுல இருக்கிற குழந்தையை சாகடிக்கிறது ரொம்ப பெரிய குற்றம். இந்த காரியத்தை நான் உன்னை செய்ய விட மாட்டேன். இது உன்னோடதும் ஜீவிதாவோட குழந்தை மட்டும் இல்ல, இது வட்டேரா குடும்பத்தோட வாரிசு. அம்மா ஜீவிதா, எங்களுக்கும் மாலத்தியை பத்தின கவலை இருக்கு. அவ உயிரை காப்பாத்துறது நம்மளோட கடமை. ஆனா இந்த மாதிரி இல்ல. ஒரு உயிரை எடுத்து இன்னொரு உயிரை காப்பாத்துறது ரொம்ப கொடுமை. ஜீவிதா, நானும் உன்னுடைய இந்த முடிவை ஏத்துக்க மாட்டேன். ப்ளீஸ்மா, இப்படி ஒரு பாவத்தை பண்ணாத. ஒரு குழந்தையோட உயிர் வேண்டாம், ப்ளீஸ். வினய், நானும் இதை அக்ரீவ் பண்ணல. இது ஒரு சொல்யூஷனே கிடையாது. நாங்களும் ஒத்துக்கிறோம் மாலதிக்கு நேரம் கம்மியா இருக்குங்கிறத. ஆனா ஆனா நம்ம வேற ஏதாவது முயற்சி பண்ணலாம். வினய், கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு உயிருக்காக இன்னொரு உயிரா? இதை ஒத்துக்கவே முடியாது. வினய், நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவை பத்தி ரிஷிகேஷ்ல இருக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்களா? ஜீவிதாவோட பாட்டிக்கு இந்த விஷயத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? இன்னும் இல்லை தாத்தா. ஆனா ரிஷிகேஷ்ல இருக்கவங்க மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை இப்ப நாம இருக்கிற சிச்சுவேஷனை அவங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ இதுக்கு சம்மதம் சொல்லுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது.
ஜீவிதா, நீ எல்லாம் புரிஞ்சுதான் செய்யறியா? உன் குழந்தைய பலி கொடுக்கறதுக்கு எப்படி இப்படி ஒரு முடிவை எடுத்த? இப்படிப்பட்ட விஷயத்துக்கு நான் என்னைக்குமே உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்.